எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா தகன்னு ரொம்ப டேஸ்டியான மட்டன் குருமா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், குஸ்கா, டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் சில பொருட்களை வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எம்டி கடை எடுத்திருக்கேன். இதில் 1 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 6ல் 1 பங்கு ஜாதிக்காய், 1/4 பங்கு ஜாதி பத்திரி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல வாசனை வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்திங்கன்னா கூட அது கருகிரும். ஸோ சரியான பதத்தில் நீங்கள் இறக்கி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கிறேன். அடுத்ததாக அதே மிக்ஸி ஜார்லேயே 7 பாதாமையும் 7 முந்திரியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இதை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 40 ml கீயும் 60 ml கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா ஹீட்டானதும் இதில் 1 பட்டை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு, ஜாதி பத்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ரெம்பலையை லைட்டாக தீயில வாட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். ரெம்பலை இல்லைன்னா 2 பிரியாணியில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற 1/4 கிலோ பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது செய்கிறதுக்கு நம்ம கோகோனட் ஆயிலும் கீயும் சேர்த்துருக்கிறதுனால டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடலாம். அதாவது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கெலாம் ஃப்ரை பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கறியை சேர்த்துக்கிடலாம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே நான் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மட்டன் யூஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ரெசிபி செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. சிக்கன், பீஃபை யூஸ் பண்ணி கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஆனியனும் மட்டனும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் சேர்க்குறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சேர்ப்போம். அது நல்லா வதங்கி மனம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மட்டனை ஆட் பண்ணுவோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுறோம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதில் 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே காஷ்மீரி சில்லி பவுடருங்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சாதா மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது காரமாக இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் கம்மியாக இருக்கும், பட் நல்ல கலர் கொடுக்கும். இது வரைக்கும் இதில் தண்ணி சேர்க்கல. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இந்த ரெசிபி எல்லா விதமான டிஃபனுக்கும் எல்லா விதமான சாதத்துக்கும் பக்கா காம்பினேஷனாக இருக்கும். யூஸ்வலாக நம்மளோட மட்டன் ரெசிபீஸில் தேங்காய் கண்டிப்பாக சேர்ப்போம். பட் இந்த ரெசிபிக்கு தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறியும் தண்ணி விடும். பட் நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன். அடுத்ததாக இதில் 200 ml கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ தயிரை அப்படியே விட்டுட்டேன்னா திப்பி ஆயிரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் இது நல்லா கரையும். இந்த டிஷ்ஷுக்கு புளிப்பில்லாத தயிராக சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம குக்கர் யூஸ் பண்ணனா சீக்கிரம் குக் பண்ணிடலாம். பட் குக்கரை விட இந்த மாதிரி பாத்திரத்தில் குக் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கறி வேகிறதுக்கு தேவையான அளவு 400 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போது 10 நிமிஷம் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ கறி முக்கால்வாசி வெந்துருச்சு. ஒவ்வொரு கறிக்கு தகுந்த மாறுபடும். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். இந்த பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் நல்ல மணமாக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சில கறி சீக்கிரமே வெந்துடும். சில கறி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் வச்சு குக் பண்ணிக்கிடணும். அடுத்து ஒரு 10 நிமிஷம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கிடுறேன். நம்ம மூடி போட்டு குக் பண்ணும்போது சீக்கிரம் குக் ஆகும். அப்புறம் நமக்கு கேஸ் செலவும் மிச்சமாகும். இப்போது கறி நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம கோகோனட் மில்க் சேர்க்காததுனால இந்த பேஸ்ட்டு சேர்க்கும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போவே ஆணம் பார்க்கும்போது நல்லா தகன்னு மின்னுது. ஸோ இந்த பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வைக்க வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா கறியும் நல்லா வெந்துருச்சு.
இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து 2 கொதி வந்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு தகன்னு ரொம்ப டேஸ்டான மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுது. இந்த ரெசிபிக்கு கண், மூக்கு, நாக்கு எல்லாமே நடனமாடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.